சக்தி சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முருங்கைக்கீரை சாம்பார் தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பெருஞ்சீரகம் சேர்த்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அது கூடவே 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிங்க. நல்லா வதங்கி வரட்டும். இதில் புளி சேர்க்கக்கூடாது, அதனால் தக்காளி பழம் ஒரு 2 சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நான் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். அதுவும் கூடவே நம்ம பருப்பு கூடவே வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுடுங்க. இப்போ இது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, இதுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும். நான் முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்கீரையை போட்டு ஒரே பெரட்டி எடுத்துடணும், இல்லைன்னா பச்சை மாறிடும். ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. டேஸ்ட்டாக இருக்கணும்னா இந்த ஒரே கொதியில் நீங்கள் இறக்கிடணும். இதுமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.